ஜெல் வேக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாரி ஒரு ஹார்ட் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு மேக் பண்ணியிருந்தேன்ல. ஸோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இதில வந்துட்டு சீஷெல்ஸை நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஐஸ் ஸ்டிக் எடுத்துட்டு அத ஹோல் போட்டுட்டு இந்த காட்டனை வந்துட்டு நடுவுல வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ திரின்னு சொல்லுவாங்கல்ல அத வச்சுட்டு ஒரு லேயர் நான் வந்துட்டு ஹீட் பண்ணி ஊத்திட்டேன். இந்த வேக்ஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹீட் பண்ணணும்னா, டபுள் பாயில் மெத்தட்ல இந்த மாதிரி அடுப்புல வச்சு ஹீட் பண்ணணும். இதில நம்ம வந்துட்டு கலர் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பிக்மெண்ட் வந்து கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் வாட்டர் மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ரெசின் ஆர்ட் நம்ம வந்துட்டு பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கலர்லேயே இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு டாப் லேயரில் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டாப் லேயரில் ஆட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மெத்தடில் எனி கலர்ஸ் ஆட் பண்ணி இந்த காஃபி மாதிரிலாம் பண்ணுறாங்க பாருங்களேன். ஃபுட் கேண்டில் மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள், காஃபி கேண்டில் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இதில் வச்சு அந்த மாதிரி நமக்கு ஒரு வெரைட்டியாக நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக. ஸோ இதை நான் வந்துட்டு பற்றி வச்சு உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். இதுக்கு மேலேயே கொஞ்சம் சீசல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உடனே ஜெல் வேக்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஜெல் வேக்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன் தர நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரீ ஆர்டர் தான் 100 கிராமில் இருந்தே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு அப்படியே மறுபடியும் நான் உங்களுக்கு வந்துட்டு 10 கேமரா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. அண்ட் கிவ்அவேக்கு வந்துட்டு ஒரு கொஷின்ஸ் இன்னமே கேட்கலான்னு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோவுக்கு எண்டிங்கில் வந்துட்டு ஒரு கொஷின்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். அதில் யார் கரெக்டாக வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு கிவ்அவே கொடுக்கலாம். அண்ட் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்துட்டு நம்ம குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கான கேள்வி என்னென்னா, இந்த கேண்டிலுக்கு மேலே, ஸோ எண்டிங்கில் இந்த கேண்டிலுக்கு மேலே எத்தனை சீஷெல்ஸ் வந்துட்டு மேலே மட்டும் சரியா நல்லா விசிபிளாக தெரிகிறது, மேலே மட்டும் அந்த டாப்பில் அந்த ப்ளூ கலரில் மட்டும் விசிபிளாக மேலே மட்டும் தெரிகிறது. ஸோ மேலே மட்டும் எத்தனை சீசல் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.